அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு திகில் கதையை நாம் இப்போ கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கடைசி பஸ்ஸு 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி 12 மணிக்கு ஊர் வந்து சேரும். அன்னைக்கு அந்த பஸ்ஸில் அபிஷேக் அப்படிங்கிற இளைஞன் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வர்ற வழியில் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிருச்சு. பஸ்ஸில் பயணம் பண்ணின எல்லாரையுமே கண்டக்டர் நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டாரு. என்ன, மொத்தம் பஸ்ஸில் 3 பேர் தான் இருந்தாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே மற்ற 2 பேரை கூப்பிட ஆள் வந்துட்டாங்க. இவனுக்கு யாருமே வரல. ஏன்னா இவன் வீட்டுக்கு தகவல் சொல்லாமல் சர்ப்ரைஸாக போகணும்னு ஆசைப்பட்டான். இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்தால் நம்ம ஊர் வந்துடும், நடந்தே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தன்னோட லக்கேஜை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். வழியில் ஒரு பாழடைஞ்ச இடிஞ்ச வீடு இருந்தது. பிறகு அதை கடந்தா ஒரு சுடுகாடு இருந்தது. இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. வெளிச்சமும் அந்த இடத்துல இல்லை. அன்னைக்குன்னு அம்மாவாசை போல கும்மிருட்டாக இருந்தது. தூரத்தில் அந்த சுடுகாட்டில் ஒரு தெருவோர விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறான். நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பால் அடைஞ்ச இடிஞ்ச வீட்டில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது. என்னடா இது, குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்குதே, உள்ளுக்குள்ளே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ளே தட்டு தடுமாறி போகிறான். அங்கே ஒரு தொட்டில்ல ஒரு குழந்தை அழுதுகிட்டே படுத்து கிடந்தது. அதுவும் ஒரு நிழல் போல தான் தெரிஞ்சது. சே, குழந்தைய போய் இங்கே வந்து யார் தனியாக படுக்க போட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டான். எந்த சத்தமுமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தான், யாருமே இல்லை. மூச்சு காத்து சத்தம் கொஞ்சம் பலமாக அவன் பின்னாடி ரொம்ப பக்கத்தில் கேட்டது. பின்னாடி திரும்பி பார்த்தவன் பயந்துட்டான். முகத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணோட தலை மட்டும் தெரிஞ்சது. ஆணு கத்தி கண்ணை மூடிக்கிட்டான். பிறகு கண்ணை திறந்து பார்க்குறான், யாருமே இல்லை. பக்கத்தில் குழந்தைய பார்க்குறான், குழந்தையும் இல்லை. குழந்தை படுத்திருந்த தொட்டிலும் இல்லை. ஐயோ அப்படின்னு அடித்து பிடிச்சி வெளியே ஓடி வந்து ஊரை நோக்கி நடுங்கிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் சுடுகாடு ஒன்று இருந்துச்சே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நடக்கிறான். அங்கே ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது. மரத்துக்கடியில் ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியை பார்த்ததுமே இவனுக்கு கொஞ்சம் பயம் போயிருச்சு. பாட்டி இவன்கிட்ட, யாரு இந்த அர்த்தராத்திரியில் அப்படின்னு கேட்க, பாட்டி நான் தான் அபிஷேக்கு, பஸ்ஸில் வந்தேனா, பஸ்ஸு வர்ற வழியில் பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதுதான் ஊருக்கு நடந்தே போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நீ யார் மகன் அப்படின்னு பாட்டி கேட்க, நான் இந்த பால் கடை வச்சிருக்காருல செல்லாண்டி, அவரோட மகன்தான் நான் அப்படின்னு சொல்கிறான். செல்லாண்டி மவனா நீ? நல்லா நெடுன்னு வளர்ந்துட்ட, பார்த்து போ, நான் வேணா உனக்கு துணையாக வரட்டுமா? இங்கே பேய் நடமாட்டம் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, அவ்வளவுதான், இவனுக்கு உடம்பே நடுங்கிருச்சு. பதட்டமாக இருந்ததை பார்த்த பாட்டி, சரி நான் உன் கூடவே வர்றேன் வா அப்படின்னு அவனுக்கு துணையாக பாட்டி ஊர் எல்லை வர வந்துட்டு, இனி நீ இங்கேருந்து போ, நான் ஊருக்குள்ளே வரக்கூடாது, என்னை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டி, எதுக்காக அப்படின்னு கேட்க, பாட்டி, ஆமாம், என் புருஷன் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினான், அவனை ஒரு நாள் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொன்னுக்கிட்டேன், பிறகு ஊரே அடித்து என்னையும் கொன்றுச்சு, நான் இந்த சுடுகாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், யாராவது உன்ன மாதிரி பயந்துக்கிட்டு வந்தா அவங்களுக்கு துணையாக பத்திரமா ஊர் வந்து சேர்த்து விட்றேன், என்ன போய் பேயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பயப்படாத, வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு பாட்டி அனுப்பிச்சி விட்டுருச்சு. அவ்வளவுதான், இவன் உறைஞ்சே போயிட்டான். திடீர்னு ஆணு கத்துறான். அவனோட அம்மா வந்து, என்னடா தூக்கத்தில் இப்படி அலற, கனவு எதுவும் கண்டையா? அதான் நைட் ஆனால் சுடுகாட்டு பக்கம் போகாத, அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ளே போய் விளாடாதன்னு சொல்கிறேன், எங்கே என் பேச்சை கேட்குற அப்படின்னு சொல்லி, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெத்தியில் திருநீரை பூசிட்டு, படுத்து தூங்கு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிட்டாங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.